பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளுக்கான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களால் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவரே எனக்கு பலன். அவர் எனக்கு என்ன பண்ணுகிறார்? பலனாய் இருக்கிறார். எனக்கு என்ன பலவீனங்கள் வந்தாலும், நான் எப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் நான் காணப்பட்டாலும், அவர் எனக்கு என்ன பண்ணுகிறார்? பலனாய்க்கிறார். உலகத்துல உள்ள அநேக வாலிபர்கள் இல்லை எப்பேற்பட்ட வயது உள்ளவர்களை நாம் பார்க்கலாம். அவங்களாம் தங்களுடைய உடம்பு என்ன பண்ணுவாங்க? ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்து அது எங்களுக்கு பலனாய் காணப்படுது என்று சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் எவ்வளவுக்குள்ள பயிற்சி எடுத்தார்களோ அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனமா என்ன பண்ணுது? காணப்படுது. ஆனா இங்க வேளம் சொல்கிறது, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுகிறார்? பலனாய் காணப்படுகிறார். என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்ன பண்ணுகிறார்? கொண்டு போகிறார். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில எப்பேற்பட்ட இடத்துல வாழ்கின்றோம் என்று அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணுகிறோம்? பலவீனத்துல சோர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆவி உற்சாகமானது, மாம்சம் ரொம்ப பலவீனப்பட்டு என்ன பண்ண நாம் காணப்படலாம். ஆனால் இந்த நாளில் அவர் சொல்கிறார், அவரே நமக்கு என்ன பண்ணுகிறார்? பலன் தருகிறவராயிருக்கிறார். என்னுடைய கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உயரமான ஸ்தலத்தில் என்ன பண்ணுகிறார்? கொண்டு போகிறார். அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில எந்த சோர்வோ அசதியோ பலவீனங்களோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் மாற்றி கூட வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில அவர் எனக்கு என்ன பண்ணுகிறார்? பலனாய் இருக்கிறார். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில கண்களை மூடி எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதப்பட்ட நாளுக்காய் நன்றி. அப்பனே, எங்கள் எல்லா பலவீனங்களிலும்